பாரு ரஷ்யா அவ்வளவுதான் முடிஞ்சு. பாத்துக்குங்க. சரி வராது இதெல்லாம். ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. 1 நிமிஷம் 12 வினாடிகள் எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள உங்களோட SU-24 ரக ரிகானிசான் விமானம் உளவு வேலையை பார்த்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற கடுமையான கண்டனங்கள். அது ரெட் கார்டு, டபுள் ரெட் கார்டு, ட்ரிபிள் ரெட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா போலாண்டு தரப்புல இருந்து காமிச்சுக்கிறாங்க. இதுக்கு ரஷ்யா தரப்பு வந்து ரொம்ப சிம்பிளா நேவிகேஷன் பைலட் ஓட்டிட்டு இருந்தான்ல, திடீர்னு வேலை செய்யல சிஸ்டம், அதனால தெரியாமட்டாரு அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அடோ ரொம்ப பேசுறீங்க நீங்க அப்படிங்கிறது போல ஈஸியா கலாச்சி தள்ளிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து. இதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்க போகுது இல்ல. அதாவது கலிங்கன்கிற இடம் சுத்தி சுத்தி இவங்க அளவெடுக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்ல. ரஷ்யா வந்து சும்மா அளவெடுத்துட்டு போறதுக்கே இப்படியா அப்படிங்கிற போல இருக்கு. அதாவது இந்த கலிங்கன்கிராடு தான் எல்லாரும் போக்கஸ் பண்றாங்களா, மையப்புள்ளி இங்க மாறுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ உக்ரைனோட வீரர்கள் கலிங்கன்கிராடை இன்வைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஸ்கிரிப்ட் கதை நான் எழுதுறேன், நான் நல்லா எழுதுறேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கா அவங்க வந்து கலிங்கன்கிராட்ல இன்வைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நேவல் பிளாக்கேடு போடணும். அதுக்கு தான் பின்லாண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேவல் பிளாக்கேட் ரஷ்யாக்கு அண்ணன் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அது கலிங்கன்கிராட் வந்து பிரிஞ்சு இருக்கறனால அதை முதல்ல டார்கெட் வச்சு முடிச்சிடலாமா? ஏன்னா அது ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி பின்புறத்துல இருக்கிறதுனால அங்கிருந்து வந்து ஒரு அட்டாக், இங்க இருந்து ஒரு அட்டாக்னா அப்படியே கிரஸ் பண்ணி லேண்ட் பிரிட்ஜ் அமைச்சாங்கன்னா என்டையர் யூரோப்பையும் முடிச்சு விட்டு போயிடுவாங்க இல்லையா ரஷ்யா ஈஸியா. ஸோ அந்த காரணத்தினால இந்த கலிங்கன்கிராட முதல்ல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லைன்னா கலிங்கன்கிராட்ல கை வச்சா கண்டிப்பா ரஷ்யா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பண்ணாம இருக்க முடியாது. அப்படி செய்யும் போது அவங்க நம்ம மேல கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டு உள்ள என்டர் ஆயிடலாம். அப்படிங்கிறதோட மக்களுக்கு மண்டைகளை வருதுக்கா இப்படி அப்படிங்கிறதோட கேள்வி இல்ல வருது. எது எப்படியோ இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அலிசர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா கைகளுவி விட போறாங்க போல தெரியுது. இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பெண்டகான் சீஃப்லாம் வந்து ஜெலன்ஸ்கியோட பேசி எல்லாம் முடிவெடுத்து, இங்க பாருப்பா அந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, இருக்கக்கூடிய ரியாலிட்டி பார்த்து பேசுங்க, நாட்டோல சேர்றது அப்படி இப்படிங்கிறது போல இல்ல அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ராம்சேரி மீட்டிங்ல யூகே தலைப்புல எடுத்து நடத்த போறாங்க. அப்ப இதுக்கு மேல அமெரிக்கா இதுல இன்வால்வ் ஆக போறது கிடையாது. யூகே அதாவது யூரோப்பியன் யூனியன் மட்டும் தான் டைரக்டா எடுத்து ரஷ்யாவோட சண்டை பிடிக்க போறாங்க. அப்படி பண்ணும்போது ஒருவேளை இது மையப்புள்ளியா இருக்குமா அப்படின்ற போல கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, என்ன காரணம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூரோப்பியன் யூனியன். அதான் கதை வசனம் தான், செய்யறது முடிவாயிருச்சு, எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம தாக்குதல் பெருமளவில் நடந்தது இல்லையா உக்ரைனுக்குள்ள, அதெல்லாம் மால்டாவுக்குள்ளேயும் ஒரு ட்ரோன் போய் விழுந்திருக்கு. மால்டா ஆமா ஆமா நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா அங்கேயும் ஒரு கண்டனங்கள் போயிருக்கு, போலாந்து தரப்பு இருந்து ஒரு கண்டனங்கள் போயிருக்கு. எப்படி ரஷ்ய தரப்பு வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படி கலினின்கிராட சேஃப் கார்ட் பண்ண போறாங்க, ரஷ்யாவுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, எப்படி வேற ஏதாவது வழிகள் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா அங்கேயும் சும்மா இல்ல, ஃபுல்லா மிலிட்டரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களோட ஸ்பெஷல் என்வாய் இந்த மிடில் ஈஸ்டுக்காக அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவர் டைரக்டா மாஸ்கோ போயிருக்காரு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போதைக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தாங்க இருக்கு. ஆனா இது ஒரு நல்ல தொடக்கம். ட்ரம்ப் அவர்களோட இனிஷியேஷன், இந்த நட்பு தொடரும், இது உலகத்திற்கு நன்மை அப்படிங்கிறது போல நான் தெரிஞ்சதுதான். விட்டாஃப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து பேட்டி கொடுத்துக்கிறாரு. வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். நட்பு பாராட்டினாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ரஷ்யா ரொம்ப நல்லாவுங்க. அமெரிக்காவோட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது போல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவரு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல என்னைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிக்கிட்டாங்க. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டினுக்கு கோடான கோடி நன்றிகள். ரஷ்யாக்கு எதுக்கு நல்ல மின்மம் அமெரிக்கால உருவாகுது, தேவையில்லாம இது செய்ய மாட்டாங்களே, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை சமிகைகள் ஏதோ ஒரு கை கொத்திருக்காங்களா அப்படிங்கிற போல பேச்சுக்கள் இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்னாலதான் அமெரிக்கா கைகழியோட போறாங்க உக்ரைன்ல. அது எந்த ஒரு மாற்றம் இல்ல. பட் அப்படி செய்யும் போது யூரோப்பியன் யூனியன் டேக் ஆஃப் பண்ணிக்கிறாங்கல்ல சைட்ல தனியா ரஷ்யாவை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கா. ஸோ இப்போ அமெரிக்கா டீகப்பிள் ஆகி யூரோப் கப்பல் ஆயிக்கிறாங்க. அந்த இடத்துல என்கேஜ் ஆக போறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ அமெரிக்கா என்ன மாதிரியான டேர்ம்ஸ்ல ரஷ்யாவோட நட்புறவு ஆட முடியும்? பெஸ்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மாலாம் ரிலீஸ் பண்ணலீங்க வர. அதாவது அமெரிக்காவோட மார்க் ஃபோர்கர் அவர்களை ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் ரஷ்யாவோட அலெக்சாண்டர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பிரிசனர் ஸ்வாப் பண்ணிக்க போறாங்க, அதுக்கு தான் இது ரிலீஸ் அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. பல மீடியாக்கள் தரப்புல இருந்து இருக்கு. இதை வந்து எப்படி ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா, பைடன் அவர்கள் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது ட்ரம்ப் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அது நானா இருந்திருந்தா யாரையும் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டேன், நம்ம ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு ரியாலிட்டில அப்படிங்கிறது போல அதுக்கான கிரிட்டிசைசேஷன் கீழ சைடுல போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இது போல சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையாலுமே ரஷ்யாவோட அலெக்சாண்டர் வெங்கிக் அவர்கள அமெரிக்க தரப்புலருந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா, ரஷ்யா நல்ல உறவு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு தெரியுது. பிரசிடென்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ஸ்பெஷல் என்வாய் பண்ணிருக்காங்க. நல்லபடியா பேசுறாங்க. ஸோ உறவு இந்த இடத்துல மலர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா டீகப்பிள் ஆகுறாங்களே, இப்போ ஈரோப் கப்பிள் ஆகுறதுக்கான செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சும்மா பேசிட முடியாது. செய்திகள் தேவை இல்லையா? அதுக்கு நேட்டோட சீஃப் மார்க் ரூத்தி அவர்கள் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, செயல வீடியோ பதிவுகளோட இருக்கும். அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டேனிஷ் அதாவது டென்மார்க்கோட இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை சாராம்சமா வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அது எல்லாரும் பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ புட்டின் அவர்கள் நம்ம மேல கை வச்சா தட்டி தூக்கிடும். அது அவருக்கே தெரியும். நேட்டம்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி பிரிச்சு மேய்ஞ்சிரும் அப்படிங்கிறத பிரிச்சு 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 மேய்ஞ்சிரும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் சாராம்சம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நேட்டோ. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனா ஆனால் 5 வருஷம் கழிச்சு அப்படி இருக்குமா? பயங்கரமா பில்டப் ஆகுறாங்க. ரஷ்யா ராணுவம் பயங்கரமா பில்டப் ஆகுறாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுக்கு சேம் அப்படியே இணங்க என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதாவது ரஷ்யா புதுசா 1,50,000 வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 1,00,000 2-3 நாளைக்கு முன்னாடி தான் என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் 1,00,000 வீரர்கள் புதுசா கிளம்ப இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப தயார் பண்றாங்க 1,50,000 வீரர். அப்ப எப்படி அப்படிங்கிற இருக்குல்ல. அடுத்த 5 வருஷத்துல அப்ப ரஷ்யா எந்த அளவுக்கு தயாராயிருவாங்க. தயாரானாங்கன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற இல்லையா? அதனால அதை காரணமா வச்சுக்கிட்டு இப்பவே என்கேஜ் பண்ண போறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எதையும் எப்படியா வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உக்ரைனும் ரெடி ஆகணுமா இல்லையா? இப்ப ஆக்டிவா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறது உக்ரைன் தான். இப்ப கைகளை விட்டாலும் வேணும் இல்லையா? சமாளிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை ஏதோ நடக்குது அப்படின்னா வேணும் இல்லையா? இப்ப அதுக்கு 18 வயசு அதாவது இளவட்டு பைசங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றதுக்காக பேச்சு. இதுல அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு இமேஜோட இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் வந்து பண்ண டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்க்கும்போது டே நான் ஒரு ஆஃபர் நானே சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிறது போல ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா முதல்ல 2,00,000 ஈரோ பேப்பர் சைன் போட்டுன்னு 2,00,000 ஈரோங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் வேணாமா சொல்லுவோம். சரி ஓகே. அடுத்தது 8,00,000 ஈரோ 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ள கொடுத்துருவாங்க. அப்பா 10,00,000 ஈரோ அடுத்தது. அதாவது இந்த ஆஃபர் எப்படி இருக்கு பாருங்க. அதுவாக கான்ட்ராக்ட் டைம்ல இருக்கும்போது வேற, ஆக்டிவா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற, எல்லாம் தனித்தனி. அது ரஷ்யா கொடுக்கறதுல அதை விட செமையா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு இது போல ஆஃபர்ஸ் அள்ளி வீசும் போது இப்போ உக்ரைன்ல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அப்படியே அட்டிவைட்ல இருந்து பத்திட்டு வந்திருக்கு. களங்கமே உண்டாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட புரட்சி வெடிச்சிருமான்ற அளவுக்கு அங்க பெருமளவுல இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. இப்பதான் வந்து கான்ட்ராக்ட சைன் பண்ண போறாங்க. யங்கேஜ் பசங்க ஓல்டேஜை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்களா? அதாவது 30 வயசு ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள விட 18 வயசுல இருக்கிறவங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும் இல்லையா? அதுவும் ஒண்ணுமே செய்யாம வீட்டுல உட்காந்து சும்மா பயிற்சி எடுக்கிறதுக்கு இவ்வளவு காசுன்னா அப்புறம் எங்களையெல்லாம் பார்த்தா என்னடா அவங்களுக்கு எப்படிடா தெரியுது அப்படிங்கிறது போல வந்துடும் இல்லையா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களுக்கு மிக பெரும்பாலும் கொந்தளிப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இது எப்படி உக்ரைன் சமாளிக்க போறாங்க? ஈக்குவலா கொடுங்க. அது என்னங்க அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ எங்களுக்கு மட்டும் இவ்வளோ அப்படிங்கிறது போல கேட்கறாங்க அப்படிங்கிற இருக்கு. இது போல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். போர் சூழல் அப்படின்னாலே இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா பலே ஆஃபர்ப்பா சாமி, நல்ல ஆஃபர். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ஓகே. அப்படியே நம்ம இந்த யூரோப்ல பிரான்ஸ் கிட்ட வந்துடலாம். இந்த ஏஐ மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது பிரான்ஸ்ல. இதுல ஒரு சர்ச்சை வந்துருச்சு. அதாவது எப்படி நடக்கலாம்? அதாவது மேக்ரான் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கை கொடுக்கிறாரு. ஆற தழுவி எல்லாம் பண்றாரு. நம்ம மோடி அவர்களுக்கு பாத்தீங்களா மிஸ் பண்ணிட்டாரு. வாண்டடா செஞ்சுக்கிறாரு. கிரட்ஜு வச்சு செஞ்சு காட்டுறாங்க. இது போல விஷயங்கள் நடக்கும். ஒன்னும் பிரச்சனை. இது போல அவாய்டு பண்றவங்க தான் நாளைக்கு பிற்காலத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களால் சைன் பண்றாரு. கவலைப்படாதீங்க நம்மளோட பிரதமர் அவர்களே, வீட்டுக்கு வாங்க. நம்ம பெருமளவுல சிறப்பிச்சார். அவர் கண்டிங்களா போயிட்டு போறாரு அப்படிங்கிறது போல இருக்கு. அவங்க நாட்டிலே அவர் யாரும் கண்டிக்கல. அது வேற விஷயம். அதனால மதிக்கல ஃபர்ஸ்ட். அது வேற விஷயம். சரி ஓகே ரிட்டர்ன் வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சரப்புல சொல்லிடலாம். இப்போ அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரும்போது ஆற தழுவி எல்லாம் பண்ணி டாடா பாய் பாய் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் நடந்திருக்குது. தனியா மீட்டிங்ல வச்சு பேசிக்கிறாங்க. இரு நாடுகளோட உறவு பலப்படுத்தல எல்லாம் பேசிக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு ஹைலைட்னா
நம்ம கிட்ட இருந்து எம்எல்ஆர்எஸ் வந்து வாங்கிக்கலாமா அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்பு வந்து ஐடியால இருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க. பேஸ் நல்ல ஐடியா தானே, வாங்கிக்கிங்க வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நீங்க ஃபைட்டர் ஜெட் தரீங்க, எங்க கிட்ட இருந்து நீங்களும் ஆயுதம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ட்ரேட் பேலன்ஸா இருக்கும். ஏன்னா அமெரிக்க தரப்பு வந்து ட்ரேட் இம்பேலன்ஸா இருக்குன்னு டாரிஃப் போடும்போது நாளைக்கு நம்மளும் ட்ரேட் பேலன்ஸ் இதா இருக்குன்னு சொல்லிட்டு டாரிஃப் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா? அதனால பண்ணிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போல இருக்கு. அது உறவுங்கள்ன்றது கரெக்டா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்ம ரஷ்யாவோடையும் உறவு வச்சிருக்கோம், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தப்பு தானே. அது நம்மளோட நாட்டோட உறவுல வந்து விளையாடுறதுங்கிறது தப்பு தானே. நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் இருக்கு, நம்ம முடிவெடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க. அடுத்து இங்க முடிச்சதுக்கு அப்புறமா நேரா நம்மளோட மோடி அவர்கள் அமெரிக்கா பறந்து போறாரு ட்ரம்ப் அவர்கள் பார்க்கறதுக்கு. இது மிக முக்கியமான மீட்டிங். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரப்போறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் டீல்கள் இங்க சைன் ஆக போகுது அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது இஸ்ரேலு சாட்டர்டேக்கு மேல நீங்க ஏதாவது தாக்குதல் பண்றீங்க, இந்த ட்ரூப்ஸ் ஏதாவது இல்லைன்னா நாங்க ரெடி பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல யமன் ஹவுதிஸ் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்துருச்சு. எப்படி அவங்களாம் தயாராகிறாங்களோ இவங்களும் தயாரா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. திரும்பி அங்க ஏதாவது குண்டு குண்டு ஓட்டிங்கன்னா நாங்க போட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற இவங்க தரப்பு வந்து மிரட்டல்கள் இருக்கு. இவங்களை எப்படி ட்ரம்ப் அவர்கள் சமாளிக்க போறார் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல இந்த சாட்டர்டேக்கு அப்புறம் ஒரு மிக பெரும் பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, நாடுகள்லாம் கிரகிச்சுக்க போறாங்க, மக்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்க போறாங்களா இல்ல எதிர்க்க போறாங்களா? ஏன்னா பெருமளவுல 57 நாடுகள்ல மார்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த யுனைட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.